வணக்கம். இன்றைக்கி நாம் சூப்பராக ஒரு சிக்கன் கிரேவி பண்ணுவோம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் என்கிட்ட எடுத்து உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு பெரிய தக்காளியாக நல்லா பழமாகவே எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க சிக்கன் கிரேவி பண்ணுவோம். அடுப்பில் ஒரு சட்டியை காய வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம எப்போவும் சமைக்கிற எண்ணெயை விட்டால் போதும், நல்லெண்ணெய் தேவையில்லை. அதுக்கு எண்ணெய் காஞ்ச உடனே 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு வெடிக்க விட்டுக்கோங்க. இப்போ மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு பட்டை, 4 கிராம்பு, பிரிஞ்சி இலை 1 எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயத்தையும் அதோடு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெங்காயம் அரை பக்குவத்துக்கு வேகணும். இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு எப்பவும் போல் கொஞ்சம் போல் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும், மூடி வச்சுருவோம். ஓரளவு வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. சிக்கனை நல்லா புழிஞ்சிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு சேருங்க. எப்படி நம்ம இது பண்ணாலும் அடியில் கொஞ்சம் தண்ணி நிற்கும், அந்த தண்ணியை சேர்க்க வேண்டாம். அது கீழே ஊற்றிடுங்க. சிக்கனோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா பவுட்ரு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இடையில மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சு வதக்கும் போது தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். சிக்கன் தண்ணி விட்டு வந்திருக்கு, அந்த தண்ணியிலே வேகட்டும். இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சிக்கன் பவுட்ரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா கறியிலையும் படணும் மிளகாத்தூள், மல்லித்தூளெல்லாம். நல்லா வேகட்டும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ பார்க்கும்போது ஓரளவு கறி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து கீறி போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம தக்காளி வதங்கும் போது உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி வற்றிருச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். ஒரு 3/4 பதத்தில் இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேகட்டும். நம்ம மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சோம்னா தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வேகும். அந்த சிக்கன் கறியோட வாசனையும் வெளியில் போகாது. அதனால் அடிக்கடி மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இடையில திறந்தே பார்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 மூடி தேங்காய் திருவி வச்சு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா வற்றி வந்துருச்சு. நமக்கு இன்னும் கெட்டியாக வேணும்னு சொன்னால் இன்னொரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஆனால் சாதத்துக்கோ
இட்லி தோசைக்கு வேணால் கொஞ்சம் தொட்டுக்கிறது போல் குழம்பு மாதிரி வேணும் இல்லைங்களா, அதுக்காக இது வந்து கரெக்டான பக்குவமாக இருக்கும். அதனால் நான் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லித்தலையும் கொஞ்சம் புதினா தலையும் சேர்த்து மூடி வச்சுருங்க. சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடிக்கடி இது போல் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.